பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. இறைவனுடைய திருவருளாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறோம். மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, மனிதனுக்கு பல பிறவிகள் இருக்குதுன்னு சொல்கிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லார் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சிட்டேங்கிறார். இத்தனை பிறவிகள் மாணிக்கவாசகர் சொல்ல, எல்லா பிறவியும் நான் பிறந்து இழைச்சிருக்கிறேன். இந்த மனித பிறவி எடுத்து உட்கார்ந்துருக்கிறேன், இந்த பிறவியில் இருக்கிறேன் இப்போது அப்படி சொல்கிறார். இப்போது நமக்கு நம்முடைய இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன? இவர் சொல்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 14 பிறப்பு இருக்குது. புல்லாகி பூடாய் புழுவாய், இது ஒன்றொன்றுக்கும் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரியும். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இத்தனை பிறவிகளை சொல்கிறார். நமக்கு வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்துங்கிறார். ஒரு பிறவியில் ஒருத்தன் படிக்கக்கூடிய அல்லது பெற்றிருக்கக்கூடிய கல்வி அறிவானது அவனுக்கு 7 பிறவியிலும் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லது இதுக்கு இன்னொரு மாதிரி பொருள் எடுத்துக்கலாம். பிறவி எழும்போதெல்லாம் எழுமையும் பிறவி எழும்போதெல்லாம் என்று கூட ஒரு பொருள் சொல்வது உண்டு. ஆனால் 7 பிறப்பும் சொல்கிறது எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு கருத்து. இதே மாதிரி இன்னொரு திருக்குறளிலும் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்துங்கிறார். ஒருவன் ஒரு பிறவியிலே தன்னுடைய 5 புலன்களையும் ஆமை எப்படி தன் உள்ளே அடக்கிக் கொள்கிறதோ அதை போல் அவன் அடக்க கற்றுக்கொள்வானேயானால் அந்த செயலானது பின்னால் வரக்கூடிய 7 பிறவிகளுக்கும் அவனுக்கு நலம் பயப்பதாக இருக்கும், நன்மை செய்யும் அப்படி சொல்கிறார். அப்போ 7 பிறவி வள்ளுவர் சொல்கிறார். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தம்மோடு உற்றோமே யாவோம். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தம்மோடு உற்றோமே யாவோம், உமக்கே ஆட்செய்வோம். இது ஆண்டாள் நாச்சியார். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் 7 பிறவி ஆண்டாள் நாச்சியார் சொல்வது 7 பிறவி. அப்போது மாணிக்கவாசக பெருமான் 14 பிறவியை சொல்கிறார். எல்லா பிறவியும் நான் பிறந்து இழைச்சிருக்கிறேங்கிறார். நம்முடைய சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி உலகத்திலே 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கின்றன. யோனி பேதங்கள் என்று சொன்னால் கரு, அத்தனை கரு, 84 லட்சம் கரு, அதாவது 84 லட்சம் வகையான உயிரினங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அப்போ 84 லட்சம் பிறப்புகள் இருக்குது. மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம். அதைத்தான் மாணிக்கவாசக பெருமான் சுருக்கமாக சொல்கிறார். ஓரறிவு உள்ள ஜீவனிலிருந்து 6 அறிவு உள்ள மனிதர்கள் வரை அவர் பாடுறார். இப்போ சார்லஸ் டார்வினுடைய எவால்யூஷனரி தியரி போன நூற்றாண்டில் வந்தது. ஆனால் மாணிக்கவாசக பெருமான் 3ஆம் நூற்றாண்டில் அல்லது 7ஆம் நூற்றாண்டு ஏதோ ஒரு சொல்கிறாங்க, 3ன்னு சொல்கிறாங்க, இல்லை 7ஆம் நூற்றாண்டு சொல்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கு சற்று ஏறக்குறைய 1600 ஆண்டுகளுக்கு முன்னாலே மனிதனுடைய பிறப்புகளை அந்த பரிணாம வளர்ச்சியை அவர் அழகாக பாடியிருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல அல்ல 2 இடத்துல கவித்துவம் கருதி அந்த பிறவிகளை முன்ன பின்ன போட்டிருக்கலாம் ஒழிய மிகவும் சரியாகவே அவருடைய பாடல் அமைந்திருக்குது. அதில் நாம் யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வயசும் பத்தாது. ஏன்னா அதை எழுதினவர் மாணிக்கவாசக பெருமான் மிகப்பெரிய சிவனுடைய ஆசி பெற்றவர். அப்போ அவர் பாடுறார். இதில் நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வருது. புல்லாகி பூடாய் புழுவாகின்னு பாடிட்டே போகிறாரு. கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, கல்லாய் மனிதராய் அப்படி சொல்கிறாரு. இந்த கல் என்பது எப்படி ஒரு பிறவியாக இருக்க முடியும்? அது உயிருள்ள பிறவியா? இல்லை. அப்போ அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் இருக்கணும். அது இருக்கிறதுனால தான் அவர் அது கல்லாயின்னு பாடியிருக்கிறார். இந்த கல் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பொருள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லுக்குள்ளே தேரை போன்ற உயிரினங்கள் இருக்கின்றன, அது போன்ற ஒரு பிறவியை நாம் எடுத்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். மத பொருளாளர்கள் அதை விளக்க உரை எழுதுபவர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு சாரா என்ன சொல்கிறாங்கன்னா,
கல் என்பது ஒரு மலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கல் அசையுமா? அசையாது. எந்த விதமான சலனங்களுக்கோ சஞ்சலங்களுக்கோ ஆட்படாமல் அந்த கல் அங்கேயே இருக்கும். அது சுற்றுப்புற சூழ்நிலைகளாலே அந்த கல் பாதிக்கப்படாது. அந்த கல்லும் சுற்றுப்புற சூழ்நிலைகளை எந்த விதத்திலும் பாதிக்காது, அமைதியாக இருக்கும். ஒரு ஸ்டேட்டிக், அந்த ஸ்டேட்டிக் ஸ்டேஜில் இருக்குது அந்த கல். அசையாது, ஆடாது, எதுவுமே இல்லை. எதுவும் அதை பாதிக்காது, அதுவும் மற்றவற்றை பாதிக்காது. இது போன்ற ஒரு நிலை அப்படி சொல்கிறாங்க. இது மிகச் சரியானதாகவே இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா மற்ற உயிரினங்களெல்லாம் சொல்லி வருகின்ற பொழுது எல்லாமே ஓரறிவு ஜீவன், இரண்டறிவு ஜீவன் இப்படி பாடிட்டு வர்றாரு. மனிதன் வர்றதுக்கு முன்னாடி இந்த கல்லை பற்றி பாடுறார். கல்லாய் மனிதராய் அப்படி தான் பிறப்பெடுக்கிறா அப்படிங்கிறாரு. இந்த கல் அப்படிங்கும்போது இந்த மற்ற ஜீவன்கள் எல்லாம் எப்பொழுது இதுபோல் ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேஜில், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் அதை பாதிக்காது அப்படி உள்ள ஒரு உணர்வு, அந்த நிலையிலே அது இருக்கும் பொழுது, கல்லை போன்ற ஒரு நிலையிலே அந்த உயிரினம் இருக்கின்ற பொழுது அடுத்த பிறவியிலே அது மனிதனாக பிறக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் இதை நம்ம பொருள் எடுத்துக்கிற வேண்டியிருக்கு. இப்போ மனிதனாக பிறந்துட்டோம், நாம் எல்லோரும் மனிதனாக பிறந்திருக்கிறோம். இன்னும் பல பிறவிகள் இருக்குது. அப்போது நமக்கு 7 பிறவிகள். மாணிக்கவாசகர் சொல்கிறது 14 பிறவிகள். இத்தனை பிறவியும் பிறந்து இழைச்சிருக்கிறேங்கிறாரு. ஏன் மாணிக்கவாசகர் அப்படி சொன்னார்? அப்போது அதுக்கு பொருள் சொல்லணும்னா, மாணிக்கவாசகர் நம்மை போல ஒரு சாதாரண மனித பிறவி இல்லை. அவர் ஏற்கனவே தேவகணநாதராக இருந்து மனித நிலைக்கு இறங்கி வந்திருக்கிறார். இறைவனால் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார். இதை பற்றி என்னுடைய வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் வேணால் பார்த்துக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மாணிக்கவாசகர் என்னும் திருவருட்செல்வர், அதில் அவருடைய வரலாறை நான் அந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கிறேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கங்க. இப்போ அதில் அவர் தேவகணநாதராக இருந்து மனிதராக இறங்கி வருகிறார். பூர்வ ஜென்ம நினைவுகளும் அவரோடு தொடர்புபடுத்தி கொண்டே இருக்கின்றன. சாதாரண மனிதர்களுக்கு நமக்கு இல்லை. நமக்கெல்லாம் அந்த மாதிரி பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்காது, அவருக்கு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த தேவகணநாதர் என்ற நிலைக்கு நான் சென்றேன் இல்லையா, அதனால் இந்த பிறவிகளை எல்லாம் எடுத்து மனித பிறவியும் எடுத்து அதற்கப்புறம் இதை கடந்து முனிவர் தேவர் என்கின்ற நிலையெல்லாம் அடைந்து அதற்கு பிறகு தேவகணநாதராகி இறைவனுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதனால் திருப்பி நான் மனிதனாக வந்திருக்கிறேன். இறைவனுடைய கட்டளையின்படி நோக்கத்தின்படி நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த உலகத்துக்கு நான் திருவாசகத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிறாரு, எல்லா பிறவியும் நான் பிறந்து இழைச்சிருக்கிறேங்கிறாரு. நமக்கு அது ஒத்து வராது. நமக்கு 7 பிறவிகள். இந்த 7 பிறவிகளும் மனித பிறவிகளா? நாம் இப்போ மனிதனாக பிறந்திருக்கிறோம். அப்போது அடுத்த பிறவி நமக்கு மனித பிறவியா? இன்னும் 7 பிறவி நம்ம மனிதர்களாக பிறக்கப் போகிறோமா? இது எத்தனாவது பிறவி? 5வது பிறவியா? 3வது பிறவியா? முதல் பிறவியா? இது எல்லாம் நமக்கு தெரியாது. எந்த பிறவியில் நாம் இருக்கிறோம் தெரியாது. அப்போ 7 பேர் அடுத்த பிறவியில் நம்ம என்ன பிறப்போம், என்னவாக பிறப்போம் தெரியாது. இது திருநாவுக்கரசு பெருமானுக்கே இந்த சந்தேகம் வந்துடுது. அவரே சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இறைவா நான் அடுத்த பிறவியில் என்னவா பிறப்பேன்னு எனக்கே தெரியாது. யார் சொல்கிறது? திருநாவுக்கரசு பெருமான் சொல்கிறார், அடுத்த பிறவியில் நான் என்னவா பிறப்பேன்னு தெரியாதுங்கிறாரு. அப்படி நான் ஏதாவது ஒரு பிறவி பிறந்தாலும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு கொடு. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் வேண்டும். நான் புழுவாக கூட பிறந்துட்டு போகிறேன், ஆனால் உன்னோட திருவடிகள் என் மனசில் இருக்கணும். அவர் கேட்குறாரு. அப்போ அதில் இருந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்ன சொல்கிறார் பாருங்கள். புழுவுக்கு ஏதுங்க மனசு? அதுக்கு நெஞ்சம் இருக்கிறதா? மனசுன்னு ஒன்று இருக்குதா? இல்லை. ஆனாலும் அவர் கேட்குறார், நான் புழுவாக கூட பிறந்துடுறேன், உன்னுடைய திருவடிகள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இறைவா அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு கொடு. பாருங்கள், அவர் என்ன கேட்குறாரு பார்த்தீங்களா? அதுதான் ஒரு நிறைந்த சிவபக்தி உள்ள ஒரு சிவன் அருள் செல்வராக இருக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய நிலை. இப்போ நமக்கு வர்றோம். நம்ம என்ன செய்கிறோம்? 7 பிறவி இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த 7 பிறவியும் ஆண்டவன் உயிரோடு நம்மை கீழே அனுப்புகிறான். இந்த உயிரோடு நாம் பிறக்கின்ற பொழுது இந்த உயிரோடு ஒட்டிக்கொண்டு ஆணவமும் சேர்ந்து பிறக்கிறது. இந்த ஆணவம் என்பதுக்கு நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சகச மலம் அப்படி சொல்கிறாங்க. சகசம் என்றாலே உடன் பிறந்தது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த சகச மலத்தோடு தான் எல்லா உயிரினங்களும் படைக்கப்படுகின்றன, குறிப்பாக மனிதர்கள். இந்த மனித உயிர் சகச மலம் என்கின்ற இந்த ஆணவத்தோடு பிறக்கிறது. இந்த ஆணவத்தோடு சேர்ந்து இந்த பிறந்த உயிர் என்ன ஆகுது? வளரும்போது
சில வினைகளை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த வினைகளை செய்வதற்கு இந்த உயிருக்கு சில கருவிகள் தேவைப்படுகின்றன. என்னென்ன மாதிரி கருவி? இந்த உடல் தேவைப்படுகிறது. இந்த உடலில் இருக்கக்கூடிய கை, கால்கள், மற்ற உறுப்புகள், தலை, காது, மூக்கு, செவி, இது எல்லாமே இந்த வினைகளை செய்வதற்கு இந்த உயிருக்கு தேவைப்படுகிறது. அதே மாதிரி நான் புறத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை சொல்லியிருக்கிறேன். அகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் அதற்கு தேவைப்படுகிறது. அப்போ தான் அது சிந்தனை செய்ய முடியும். நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சிந்தனை செய்ய முடியும். நுரையீரல் வேணும், இதயம் வேணும், பெருங்குடல் வேணும், எல்லாமே வேணும். அப்போ இந்த உடல் வேண்டியிருக்கிறது இந்த உயிருக்கு எதற்கு? ஒரு வினையை ஆற்றுவதற்கு. நீங்கள் வினைன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, வினைனா ஏதோ கர்மாவை செய்கிறதுக்குன்னு இல்லை. வினை என்று சொன்னாலே செயல், அப்படி தான் பொருள் எடுத்துக்கிடணும். ஒரு செயலை செய்வதற்கு இந்த உடல் தேவைப்படுகிறது. உடல் மட்டும் போதுமா? இல்லை. அப்போ என்ன வேணும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வேணும் ஒரு வினையை செய்வதற்கு. எல்லா பொருட்களும் வேணும். அதில் ஏதோ ஒரு பொருளின் மீது இந்த வினையை செய்வதற்கான இடம், அதை களம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த உலகம். இந்த உலகமாகிய களத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நாம் வினைகளை செய்கிறோம். நாம் சொன்னால் இந்த உயிர் வினைகளை செய்கிறது. அப்போது இது எல்லாம் படைத்தவன் இறைவன். இந்த உலகத்தில் இருக்க பொருட்கள் சொல்கிறோமே, இதை மாயைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாயை என்று சொன்னால் நாம் எல்லாம் என்ன சொல்கிறோன்னா, இது ஒரு பொய்யான தோற்றம், பொய்யான பிம்பம், மாயத் தோற்றம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை அதற்கு பொருள். மாயை என்று சொன்னால் அதற்கு ஒரு உட்பொருள் இருக்கிறது. அந்த மாயையை ஏற்படுத்தின இறைவன். அது பொய்யான பிம்பம் இல்லை, பொய்யான தோற்றம் இல்லை, உண்மையான தோற்றம். ஆனால் அதை மாயை என்று சொல்லுகிறோம். அப்போது இது எல்லா உலகத்திற்கு எல்லா பொருட்களும் உண்மையான பொருட்கள். மாயை என்று சொல்லுகிறோம். அதில் இறைவன் உட்பொருளை வைத்திருக்கிறான். அப்போது அந்த மாயை கண்மம் இருந்தால்தான் இந்த உயிரானது தன்னுடைய வினையை செய்ய முடியும். இப்போ வினையை செய்யுது. ஒவ்வொரு வினையை செய்யும் பொழுதும் இந்த உயிருக்கு அனுபவம் ஏற்படுகிறது. இந்த அனுபவத்தை கொண்டு அது தன்னுடைய உயிர் ஆனது அனுபவங்களை பெருக்கிக் கொண்டே செல்லும்போது அது அறிவை பெறுகிறது. உயிர் வினைகளை ஆற்றுகிறது. வினைகளை ஆற்றுவதனால் அது அனுபவம் பெறுகிறது. அனுபவம் பெறுவதனால் அது அறிவை பெறுகிறது. இந்த நிலை தான் மனிதனுடைய நிலை. இந்த அறிவை பெறும் நிலை ஒரு பிறவிலேயே முடிஞ்சிருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. பல பிறவிகளிலும் இந்த அனுபவத்தை கொண்டு அறிவை பெறக்கூடிய நிலை பல பிறவிகளிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தா, இறைவனை நோக்கி நம்முடைய அனுபவம், இறை அனுபவம், இறைவனை நோக்கிய நமது அனுபவம் முற்று பெற்று அதில் நமக்கு இறைவனை பற்றிய அறிவும் சிந்தனையும் தெளிவும் ஏற்படுகின்ற போது இந்த பிறவியானது முடிவடைகிறது. அது வரைக்கும் இருக்கும்.